தமிழகத்துல சட்ட ஒழுங்கம் சுத்தமாக இல்ல. இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் தமிழகத்துல அதிகமாயிட்டு இருக்கு. உன்னல பேசிக் ஸ்டேட்டாவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா 2020ல இருந்து அப்ப இருக்கிற ஸ்டேட்டா எடுத்துட்டு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமா இருக்கு. 65%, 1% 2% இல்ல 65% அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அது மட்டும் தான் நிச்சயமாக தெளிவாக தெரியுது. நீங்க ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம், புடிச்சிட்டோம், எங்களுக்கு தெரியாது. அப்ப எதுக்குல ஆட்சியில இருக்கீங்க? வேடிக்கை பாக்குறதுக்கா, சம்பாதிக்கிறதுக்கா? இல்ல டாஸ்மாக் திறந்தா தமிழகத்துக்கு இவ்வளவு காசு வருதுன்னா தமிழகத்துக்கு காசு வரலீங்க. உங்க வீட்டுக்கு காசு போகுது, உங்க பாக்கெட்ல காசு போகுது, உங்க சுத்தி இருக்கிறவங்க வீட்டுல காசு போகுது. அடுத்த 7 தலைமுறை இல்ல, அடுத்த 70 தலைமுறை இருந்தாலும் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்ட அளவுக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவுதான் நீங்க அந்த பணம் வச்சுட்டு நீங்க துணி போட்டுட்டு சுத்த போறீங்களா? இல்ல மெத்த போட்டுட்டு படுக்க போறீங்களா? இல்ல ஒரு பொறுமை எடுத்துட்டு போத்திக்க போறீங்களா? காசு 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 தான் மட்டும் சொல்லிட்டு அலையறீங்க. மக்களுடைய பாதுகாப்பு எங்க இருக்கு? உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க. யார் எந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது. ஆனா நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்க வீட்ல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் 24 மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம், 48 மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம், சுட்டுட்டோம், இதுதான் பதில் வருமா உங்ககிட்ட இருந்து? அப்போ உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும்? ஆனா உண்மையில ஒரு தாயாக சொல்றேன், இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, 2 பெண் குழந்தைகளுக்கு தாயாக என்கிட்ட கேளுங்க.